Welcome to Dr. Maitli's Music Therapy channel. Tips to have the emotional maturity. அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். அதாவது நம்ம உணர்வுகளும் உணர்ச்சிகளும் எப்படி சிறப்பாக வெளிக்காட்டுவது எங்கனம். அதுக்கப்புறம் நேர்மறையான உணர்ச்சிகளை தான் வெளியில் காட்டணும் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது சென்ற பதிவில் பார்த்தோம், ஆக்சிடோசின் அந்த ஹார்மோனோட லெவலை அதிகப்படுத்தணும். அப்படி இருந்தால் நம்ம ரொம்ப என்ன பண்ணலாம், இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அந்த இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு ஆக்சிடோசின் இருக்கும். ஆக்சிடோசினில் அதிகமாக இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது அப்படி இல்லை. எமோஷ்னல் வரும்பொழுது நம்ம முதல்ல ஒரு துயரமான நிகழ்ச்சியை பார்த்துட்டு அப்புறமா அழறோமா, இல்லை அழுதுவிட்டு அப்புறமா துயரமான நிகழ்ச்சியை பார்க்குறோமா? அழுதத்தினால துயரமான நிகழ்ச்சிகள் வருகிறதா? இல்லை, ரெண்டுமே சரியில்லை. ஏன்னு சொன்னால் எண்ண ஓட்டங்கள் நம்மளுக்கு ஏற்கனவே விஷயங்களை நல்லபடியாக புரிஞ்சுக்க தெரியும். எப்போவுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், சின்ன குழந்தையோட விளையாடும் போது சிரித்து தான் விளையாடுவோம். அதுக்கப்புறம் பெரியவங்களோட விளையாடும்போது பேசும்போது மரியாதையாக தான் பேசுவோம். இதெல்லாம் இருக்குது. நம்மளுக்கு சில நார்ம்ஸ் இருக்குது, சில பழக்க வழக்கங்களாக வந்திருக்கு. நம்மளுக்கு இப்போ தான் நெய்வ் இல்லை, இன்றைக்கி தான் பெரியவங்களோட பழகிறோம்னு தெரியல. அதனால் முதல்ல சிறு பிள்ளைங்களோட விளையாடுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக என்ன நகைச்சுவை மிகுந்து இருக்கிற ஒரு கான்வர்சேஷன்லாம் நம்ம அதை சொல்லுவோம், விளையாடுவோம். அது அப்புறம் விளையாடும்போது நம்மளை சிரிச்சுட்டு அப்புறமா விளையாடுறோமா, விளையாடிட்டு அப்புறம் சிரிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அது ரெண்டும் தான். ஏன்னா இந்த மாதிரி விளையாட்டாக சொல்லும்பொழுதே நம்மளுக்கு சிரிப்பு வரும். சிரிக்கணும், இது வந்து நகைப்புக்கு இடமுள்ள செய்திகள் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் நம்ம நகைக்க துவங்குறோம். அதனால் முதல்ல யூ ஆர் காம்ப்ரஹெண்டிங் த சிச்சுவேஷன், அதுக்கப்புறம் தான் நம்மளால் சிரிக்கிறோம். இது வந்து எங்கேயோ நம்ம போகும்பொழுது சில இடத்துல வி அவர் செல்ஃப் ஆர் கிரியேட்டிங் தி சீன் இல்லையா. நம்ம வீட்டில் தான் இருக்கிற ஒரு 2-3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, விளையாட போகிறோம் அவங்களோடன்னு சொன்னால் முதல்ல விளையாடும் பொழுதே அவங்களுக்கு காமெடியாக சொல்ல கொடுத்த ஆரம்பித்த பிறகு அது அப்போ சிரிப்பில் தான் விளையாட்டே துவங்கும். முதல்ல எதுக்கு விளையாடுறோம், லைவ்லியா லைட் மைண்டடாக இருக்கணும், லைட்டர் வெயினில் செய்திகளை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் விளையாடவே துவங்குறோம். பாரதியார் கூட என்ன சொன்னார், ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பான்னு சொன்னது. ஓடி எதுக்கு விளையாடணும், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வேணும், அதை வந்து லைவ்லியாக இருக்கணும். அப்போ விளையாடும் பொழுது கூட அதில் ஒரு சீரியஸ்னஸாக வச்சுட்டு இவ்வளோ தூரம் நம்ம ஜெயிக்கணும், இத்தனை தூரம் இத்தனை விளையாடணும் அப்படின்னு சொன்னால் அது வேறு. அந்த விளையாட்டை வந்து கமர்ஷியலாக ஆக்குறோம். அந்த விளையாட்டை நம்ம கமர்ஷியலாக ஆக்குறோம். தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். வி ஆர் நாட் ஹியர் டு ஸ்பீக் அபவுட் திஸ். விளையாட்டுன்னு சொன்னால் ஒன்லி ஃபார் த பிளேஃபுல் டைம், பிளேஃபுல்க்கு மட்டும்தான், அங்கே எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை அப்படின்னா. அதுபோல் வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம 4-5 பேர் சேர்ந்து விளையாடும்பொழுது மாற்றி சொல்கிறோம், அந்த பாலோடு கூட பேசுகிறோம், இல்லைன்னா அந்த சாமானோட கூட பேசுகிறோம். என்னப்பா குறுக்க வந்துட்டு போகிற அப்படின்னு சொன்னால் யாரை சொல்கிறோன்னு தெரியாமல் ஒரு நிமிஷம் பார்ப்பாங்க. அப்புறம் தான் ஓஹோ இந்த டாக்டர் வந்து பாலோடு கூட பேசுகிறாங்க போல், ஐசி அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க எல்லாரும் சிரிப்பாங்க. அந்த நகைப்பு வந்து இட் இஸ் நேச்சுரல், வி டிடன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். அதில் வந்து என்ன பண்ணோம், அது எல்லாருமே இட் வில் கேட்ச் எவ்ரி ஒன் டு லாஃப் இன் தி அந்த கான்டெக்ட்ஸில் இருக்கிற ஒரு 5-6 பேரோ வீட்டில் இருக்கிறோம் இல்லையா, பாட்டி தாத்தா அத்தை அம்மா அப்பா எல்லோரும் இருப்பாங்கன்னு சொன்னால் எல்லாரும் சேர்ந்து நம்ம சிரிக்க முடியும் அங்கே. அதனால் இது எல்லாமே ஏற்புடையது தான். அதுபோல் நகைப்புக்கு இடம் கொடுக்கக்கூடிய இடம்னு சொன்னால் அங்கே வந்து நகைப்பு தான் முக்கியம். மகிழ்ச்சியாக இருப்பது, மகிழ்ச்சி எப்படி இருக்கும், சிரித்தாதான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், சிரிக்காமல் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அதனால ஏதோ ஒரு எதிர்மறையான ஒரு வேலையை செய்துட்டு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னு சொன்னால் இட் இஸ் டோட்டலி அன்அக்செப்டபிள், நெவர் இட் வில் ஹேப்பன். ஏன்னு சொன்னால் எதிர்மறையான வேலைகளை செய்யும்பொழுது உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு ஹார்ட் ஆஃப் தி ஹார்ட்டில் பேசிக் இருக்க பேஸ் ஆஃப் த மைண்டில் நிச்சயமாக ஒரு பேசிக் எமோஷனாக ஒரு ஃபியர் அங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நகைக்கணும், சிரிக்கணும், சிரிக்கிறதுக்கு தொடர்புடையதாக மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சி வந்து ஆரவாரம் மிக்கதாகவும் சந்தோஷம் மிக்கதாகவும் எல்லாரோடையும் பங்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னால் அப்போது வந்து நம்ம பாடியில் ஆக்சிடோசின் என்கின்ற ஹார்மோனோட குவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அது நம்மளுக்கு நல்ல விதமான ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். அதுவே உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். நோய் எதிர்ப்புக்காக வேண்டி தனியாக ஒரு மருந்தெல்லாம் ஒன்றும் எடுக்க வேண்டாம். இதுபோல் அப்பப்போ லைவ்லியாக இருந்தாலே ஒரு வாரத்தில் 4 மணி நேரம் நம்ம ஆக்சிடோசின் லெவலை அதிகப்படுத்துகிற அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலே நம்மளுக்கு நோய் என்பதே இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தி பாடியில் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.